பார்த்தாயா இந்த படையப்பாவோட படைய அப்படின்னு கேட்குற அளவுக்கு இப்போ படையப்பாவோட படைய உலகமே பார்த்துருக்கு. இன்னைக்கு தலைவரோட படையப்பா திரைப்படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தை தலைவரோட ரசிகர்கள் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த மக்களுமே வெகு விமர்சையாக திருவிழா போல் கொண்டாடிட்டு இருக்காங்க. தியேட்டருக்கு போய் பார்த்தோம்னாலே தெரியுது, கொண்டாட்டங்கள்லாம் சும்மா வேறு லெவலில் இருக்குது. பல தியேட்டர்களில் பாட்டை ஒன்ஸ் மோர் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய தியேட்டரில் அந்த பாட்டை மியூட் பண்ணி அதை ரசிகர்கள் பாடி பயங்கரமாக ஒரு செலிப்ரேஷன் நடந்திருக்கு எல்லா திரையரங்கங்கள்லையுமே. ஒரு ரீரிலீஸ் படத்துக்கு குறிப்பாக ஒரு ஃபேன் ஃபோர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்களில் மட்டும் பெரும்பாலும் அந்த செலிப்ரேஷன்லாம் நடக்கும். ஆனால் தலைவரோட படம் அப்படிங்கும்போது ரசிகர்கள் எக்கச்சக்கமாக குவிகிறது இயல்பான விஷயந்தான். அதுலேயும் படையப்பா போன்ற படங்களெல்லாம் தியேட்டரில் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்புறம் ரொம்ப வருத்தப்படுவோம். அதனாலேயே நிறைய பேர் படையப்பா படத்தை தியேட்டரில் பார்த்து கொண்டாடுறாங்க. ஒரு சிலர் சோஷியல் மீடியாக்களில் சொல்லிட்டு இருந்தாங்க, படையப்பா படம் மட்டும் இப்போ வந்திருந்ததுன்னா அதெல்லாம் பயங்கரமாக கழுவி ஊற்றிருப்பாங்க அப்படி இப்படின்னு. ஒரு சில வன்மம் பிடிச்சவர்கள் பேசுகிறத பார்க்க முடிஞ்சுது. பட் இப்போது படையப்பா படத்தை பார்த்துட்டு வர 2K கிட்ஸுமே பார்த்திங்கன்னா பயங்கரமாக அப்படியே சிலாகிக்கிறாங்க. தலைவரோட இந்த மாதிரி பழைய படங்கள்லாம் அடிக்கடி ரீரிலீஸ் பண்ணணும், அது நிறைய பேர் இந்த 2K கிட்ஸு இவங்கெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னும் நிறைய பேர் பேட்டி கொடுக்குறத பார்க்க முடியுது. இவ்வளோ கூட்டம் இன்றைக்கி இத்தனைக்கும் வேலை நாள்லையுமே பார்த்திங்கன்னா இவ்வளோ கூட்டம் வருது அப்படின்னா அது தலைவரோட படத்துக்கு தான் சாத்தியம். இந்த வீக்கெண்ட் முழுவதுமே பார்த்திங்கன்னா எல்லா திரையரங்கங்கள்லையுமே படையப்பா படம் ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது. ரீரிலீஸில் ஒரு மாபெரும் சாதனையை தான் படையப்பா படம் படைச்சிட்ருக்கு.